இந்த வீடியோவில் மூலிகை செடி தும்பை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நாம் வசிக்கும் இடங்களை சுற்றி ஏராளமான மூலிகை செடிகள் இருந்தாலும் மூலிகைகளின் மருத்துவ பயன் பற்றி தெரியாமல் இருப்பதால் மூலிகைகள் பயனற்று பூமியில் கிடக்கின்றன. சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிப்பவர்களுக்கு மூலிகையின் மகத்துவம் பற்றி தெரிந்தவர்களுக்கு கூட மூலிகைகள் கிடைப்பதில்லை. அந்த வகையில் உயிர் காக்கும் மருந்தாக மூலிகை செடிகளை வீட்டுத் தோட்டம் அல்லது மாடித் தோட்டத்தில் வளர்ப்பது அவசியமாகிறது. அதிக செலவோ பக்க விளைவுகளோ இல்லாமல் நோய்களை நிரந்தரமாக குணமாக்குவது மூலிகை செடிகள். அந்த வகையில் நாம் வளர்க்க வேண்டிய மூலிகை தாவரம் என்னன்னா தும்பை செடி. நம் வாழ்வியலோடு இரண்டர கலந்ததுதான் ஆன்மீகம். சிவனுக்கு பிடித்த பூ தும்பைப்பூ. இதன் மருத்துவ பயன்கள் என்னவென்று பார்க்கலாம். தண்ணீரில் தும்பை இலைகளை போட்டு காய்த்து ஆவி பிடிக்க தீராத தலைவலி தீரும். தும்பை இலையை அரைத்து நெற்றியில் பற்று போட்டாலும் தீராத தலைவலி தீரும். சிறுவர்களுக்கு 5 தும்பை இலையுடன் 3 நல்ல மிளகு 3 கல் உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு அரைத்து அரை கப் கொடுக்க தொண்டையில் சேர்ந்துள்ள நாட்பட்ட செளிகள் வாந்தியாக வெளியேறும். பெரியவர்களும் குடிக்கலாம். அளவுகளை கொஞ்சம் கூட்டிக் கொள்ள வேண்டும். தேமலுக்கு தும்பை இலையை கசக்கி தேய்த்து வர தேமல் மறையும். தும்பை சாறு சிறு வெங்காய சாறு இரண்டும் சேர்த்து கலந்து குடித்து வர மூல நோய் நீங்கும். விஷ பூச்சிகள் கடித்தவர்களுக்கு தும்பை இலைகளை அரைத்து கடிவாயில் வைத்து கட்ட வேண்டும். வாயிலும் சாற்றை கொடுக்க விஷம் இறங்கும். ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகை இனங்களை இயற்கை நமக்கு தந்துள்ளது. அவற்றை சரியாக பயன்படுத்தி நலமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.